இன்றைக்கி அடுத்தடுத்து அழகிகளாக காமிச்சிட்ருக்க போகிறேன். இது என்ன பூன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த பொக்கே ரெடி பண்ணுறதுக்கு வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த பூ. ரெட்டு கலர், ஃபுல்லாக ரெட்டு கலர் மட்டும்தான் இந்த தோட்டத்தில் இருக்குது. என்ன பூன்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த பூவுக்கு வந்து செடி வந்து கிழங்கு தட்டு வச்சு தான் வருன்றது மட்டும் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டு மாடியிலையும் நான் இதை வளர்த்துருக்கேன் வந்த ஒரு சீசனில். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான். அந்த பக்கம் ஒயிட் கலர் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் ரெட்டு கலர். இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து ஒசூரில் நிறைய பண்ணுறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில். இந்த ஒரு இதில் வந்து ஒரு பூ வந்து ஒரு 4-5 பூ பூக்குன்னு நினைக்கிறேன், கலர் கலராக. ஒரு செடிக்கு ஒரு கலரு. பட் இதே மாதிரி நிறைய கிழங்குகள் நட்டோன்னா பூ பூக்கும். ஆனால் இதோட பேர் என்ன எனக்கு தெரியல. இது கிழங்கை வச்சிட்டாலே அடுத்தடுத்து வருஷத்துக்கு அதுவே ரெடி ஆகிடும், அது மட்டும் தெரியும். இந்த தேவையில்லாத பூவெல்லாம் கீழே போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு கலர் பாருங்க, பிங்க்கு. அது ரெட்டு, இது டார்க் பிங்கு, லைட் பிங்க்கு. வேலை செஞ்சிட்ருக்காங்க. களை செடியெல்லாம் இருந்தால் பிடுங்கி போட்டுட்டு ஃபுல்லாக இதுதான் தோட்டம். விவசாயமே இப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே நிறையா வந்து பூவில் பூவு கோஸு இந்த மாதிரி தான். பார்த்தீங்களா, கீழே போட்டு தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க. நான் எடுக்க மாட்டேன், அவங்களோட பர்மிஷன். அவங்களே சொன்னாதான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாதான். இங்கே பாருங்கள், இது கீழே விழுந்து கிடக்குதில்ல, இந்த மாதிரி. அவங்களே சொல்லாமல் எந்த பூவையும் நம்ம பறிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ விலை செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காசு ஆகிருக்கு. நம்ம பாட்டுக்கு வந்தோம் எடுத்தோன்னு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அது நல்லதும் இல்லை எப்பயும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு தான் வர வாரங்களில் இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய வரும். ஆனால் இனி சம்மர் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி பூக்கள் வீடியோ கம்மியாயிடும். வேறு விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்கன்னெலாம் போடலாம். ட்ராவல் வீடியோ இது எல்லாமே போடலாம். வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்க, களையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சும்மா கீழே தூக்கி போட்டுருந்தாங்கல்ல, அந்த பூ எடுத்து கையில் வச்சுட்ருக்கேன். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. தூக்கி போட்ட பூவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அவங்க அனுப்புகிற பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொல்லுங்கள். ஒரு வியூ பாருங்கள் ஃபுல்லாக. இந்த பக்கமெல்லாம் பிங்க்கு, இந்த பக்கமெல்லாம் ரெட்டு ஆரஞ்சு, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல் சொல்லலாம், வண்டர்ஃபுல் சொல்லலாம், மார்வலஸ் சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். அப்படி ஒரு அழகு 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 அழகு.